ரமலானுடைய மாதம் நமக்கு பல பயிற்சிகளை தருகிறது. நோன்பு இருக்குதே, அது நமக்கு தரக்கூடிய பயன்பாடுகளும் பயிற்சிகளும் கொஞ்சம் நஞ்சம். மனிதன் வாழ்க்கையில நஷ்டப்படுறதுக்கான காரணமே ஆசைதான். மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறான், எவ்வளவு பெரிய உன்னதமானவனா இருக்கிறான், ஆனா மனசுல விருமணத்தை செய்யணும்னு ஆசைப்படுறான். இதனாலதான் நஷ்டப்பட்டு போறான். பெரிய 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 அறிவாளிகளும் கூட வீழ்ந்து விடுகிறார்கள் மனதில் உள்ள தவறான இச்சையான அந்த ஆசைகளின் காரணத்தினால். இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவதிலே நோன்பு பிரதானமானது. இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவதிலே வாழ்க்கையில ஒரு மனிதன் வீழ்வது என்பது அதனால்தான். அது இந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு, மானை பிடிக்கிறது வழி, யானை பிடிக்க வழி, குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா அதை பத்தி எழுதுறாங்க. குரங்கு அதிகமா நடமாடக்கூடிய பகுதிகளில் இந்த குரங்காட்டி எப்படி அதை பிடிப்பான்னா, ஒரு பானை, அதுக்கு பிரியமான ஏதாவது பொருள் அது உள்ள போட்டு வைப்பான். குறிப்பா உதாரணமா பாருங்களேன், கடலை அதை ஏதாவது போட்டு வைக்கிறது. வாய் சுருக்கமா இருக்கு, கீழே பானை விரிஞ்சிருக்கும். வாய் சுருக்கமா தான் இருக்கும், கீழே விரிஞ்சிருக்கும். குரங்குள்ள போய் எட்டி பார்க்கும், தனக்கு பிடிச்சமான கடலை உள்ள கிடக்குது. அதனால கையை உள்ள விட்டு கடலை நிறைய அள்ளுறதுக்கு முயற்சிக்கும். கை விரிச்சு உள்ள போகாது, அதனால கையை சுருக்கித்தான் உள்ள விடும். கை நிறைய கடலை அள்ளிடும், கை நிறைய கடலை அள்ளிடும். கையை வெளியில தூக்குனா வராது, வாய் சுருக்கமா இருக்கிறதுனால, மேல் பகுதி சுருக்கமா இருக்கிறதுனால அது வராது. இந்த நேரத்துல கை வெளியில வரணுமான கடலை விடணும். மூதை குரங்கு கடலை விடாது, அது சத்தம் போடுமே தவிர கடலை விடாது. அது கை வெளியில வரணுமான கையை விடணும், கடலை விடணும், ஆனா விடாது. சத்தம் தான் போட்டு கிடக்கும். தெரியும் அவனுக்கு, குரங்காட்டிக்கு தெரியும் இது விடாதுன்னு தெரியும். அதனுடைய ஆசைக்கு அடிமைப்பட்டு விட்டது, அதன் மீது தேட்ட வந்து விட்டது. அதனாலே மற்றதை பற்றி அறிவு இப்பொழுது வேலை செய்யவில்லை. அதனால அது எடுக்கிறதுல மாத்திரமே அது கவனம் இருக்குது. இந்த ஆசை தான் உலகத்துல எல்லாத்துக்கும். அதுக்கு பிறகு பாக்குற ஒரு அழுக்கு சட்டை போட்டு ஊர் ஊரா பிச்சை கட்டால இதுன்னு பார்க்கத்தானே செய்யறோம். அது சுதந்திரமா இருந்தது, அதை பிடிபட்டதற்கான காரணம் ஆசை. உலகத்துல மனிதர்கள் முதல் படைப்பினங்கள் எல்லாமே அது வீழ்வது என்பது ஆசைக்கு அடிமைப்படும் பொழுதுதான். இந்த ஆசை ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு தருவதிலே சிறந்த பயிற்சி ரமதான், சிறந்த பயிற்சி நோன்புதாங்க.